Hi friends, welcome to விச்சுக்குட்டி சமையல். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டான ஸ்பைசியா ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா மிளகா வடை. அது என்ன மிளகா வடை அப்படி நினைக்கிறீங்களா? நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அனைவரும் மறக்காம விச்சுக்குட்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் போகிற ரூட்டில் பெரும்பாலைன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் இந்த மிளகா வடை ரொம்ப ஃபேமஸுங்க. நாங்கள் எப்போ ஒகேனக்கல் போனாலும் பெரும்பாலையில் நின்று இந்த மிளகா வடையை சாப்பிட்டு தான் போவோம். அவ்வளோ ஃபேமஸான மிளகா வடை இது. இதோட டேஸ்ட்டு நிஜமாலுமே ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மிளகா வடையை நீங்களும் செஞ்சு பார்க்கணுன்ட்டு தான் அவங்கக்கிட்ட இந்த மெத்தடு கேட்டு வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது நம்ம 400 கிராம் அரிசி எடுத்துக்கலாம். 400 கிராம் அரிசிக்கு 200 கிராம் துவரம்பருப்பு, அதாவது 2 கப் அரிசிக்கு 1 கப் துவரம்பருப்பு எடுத்து நல்லா கழுவி ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 2லேருந்து 3 மணி நேரம் ஊறின பிறகு அதை மிக்சி ஜாரில் மாற்றி 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். கொரன்னு அரைக்கக்கூடாது, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே மிக்சி ஜாரில் ஒரு 15 வரமிளகா, ஒரு 10 கிராம்பு, பட்டைத்தூள் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இஞ்சி 1 துண்டு, சின்ன வெங்காயம் 1 கப், 1 முழு கட்டி அளவு பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். வெங்காயம் பூண்டையை மட்டும் கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அரைச்சதை நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த அரிசி பருப்பு மாவோட நல்லா கலந்துக்கலாம். இப்போது கலருக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கேசரி தூள் சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அந்த கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இரும்பு சட்டியாக இருந்தால் நல்லது. நான் இன்றைக்கி இரும்பு சட்டியில் தான் சேர்த்துருக்கேன். இப்போது எண்ணெய் நல்லா சூடானதும் இது மாதிரி கரண்டியில் முண்டு ஊற்றணும். அதாவது நீங்கள் அப்படியே ஊற்றாமல் கொஞ்சம் சுற்றி ஊற்றுனீங்கன்னா வடை அழகாக வரும். இப்போ உடனே திருப்பாமல் ஒரு 5 நிமிஷம் கழித்து அடுத்த பக்கமாக திருப்பி விடுங்க. முதல்ல அது சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இடைவிடாமல் கொஞ்சம் மிதமான தீயில் வச்சு நீங்கள் அதை ஹீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வடை நல்லா கிறிஸ்பியாகவும் வரும், சாஃப்டாகவும் இருக்கும். இது ரொம்ப காரமாக இருக்காது. மிளகா வடை நினச்ச உடனே அடடா காரமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். இது குழந்தைங்க கூட சாப்பிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒகேனக்கல் போகும்போது பெரும்பாலை அந்த ஊரை நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வடையை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அங்கே நீங்கள் கேட்டிங்கன்னாவே தெரியும் மிளகா வடை எவ்வளோ ஃபேமஸ்ன்னு. வடை 2 பக்கமும் நல்லா வெந்த உடனே எண்ணெய் அடங்கிடும். இப்போ நம்ம நல்லா பிழிஞ்சி ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுக்கலாம். மீதம் இருக்கிற எண்ணெய்லாம் டிஷ்யூ பேப்பரில் போயிடும். இப்போ வாங்க சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யம்மி டேஸ்டி பெரும்பாலை ஸ்பெஷல் மிளகா வடை தயாராகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம பொதுவாக எப்போதும் மெதுவடை கார வடை தான் சாப்பிடுவோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மிளகா வடை, இதில் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால வாய்வு தொந்தரவு எதுவுமே இருக்காது. பருப்பு சேர்த்துருக்கிறதுனால சுவை ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அனைவரும் விச்சுக்குட்டி சமையலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வடையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் லைக் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.